ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் சசியோட கல்யாணம் வருது இல்லையா, அதனால ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கருணா வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த கடையை பார்த்த உடனே சசிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஹா, இவ்வளோ பெரிய கடை, இதெல்லாம் வந்து இப்போ தானே நான் பார்க்குறேன், இப்போ போய் எல்லா சரியும் எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா தூரத்துலேருந்து ஒருத்தவன் குறுகுறுன்னு இவளையே பார்த்துட்டு இருக்கான். ஏ பீனாராணி அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். உடனே இவ பயந்துட்டு ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. உடனே அவன் வந்து அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு இவகிட்ட தப்பா பேசிட்டு இருக்கான். நீ வந்து பார்ல டான்ஸ் ஆடுறவ தானே, எத்தனை நாளா உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, இப்பெல்லாம் நீயே பாருக்கு வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா சீமா வந்துடுறா. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே அந்த ஆளை கண்ணத்திலேயே அரைஞ்சிட்டு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன் பொண்ணு வயசு இருக்கிற பொண்ணை போய் கையை பிடிச்சி இழுப்ப, இந்த மாதிரி வந்து ஏதாவது நீ பண்ண உன்னை நான் சும்மா விட மாட்டேன், போலீஸ்ட பிடிச்சி கொடுத்துருவ, சொல்லிட்டேன், மரியாதையா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை மாட்டி விட்டுட்டு சசியை கூட்டிட்டு உள்ளாக்க போயிடுறா. உடனே கருணா கேட்குறாங்க, என்னாச்சு, ஏன் ரெண்டு பேரும் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை காரை பார்க்கிங் பண்ணிட்டு வந்தோமா அதான் லேட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் சசிக்கு வந்து நிறைய சாரியை வச்சு வச்சு பார்க்குறாங்க. ஒரு வழியா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. சீமா தான் எல்லா பேக்கையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அப்போ தூரத்துலேருந்து ஒரு கார் வருது. உடனே சசி என்ன பண்ணா, சீமாவை பிடிச்சி அந்த காரு கிட்ட தள்ளி விட்டுடுறா. அந்த காரு சீமாவை இடிச்சு அந்த இடத்துலயே நம்மளோட சீமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவ வந்து மனசுள்ளாக்க அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. நல்லா வேணும் சீமா, நீ என்னோட அக்காவை கொலை பண்ணீங்களா, நீயும் வந்து இப்படி தாண்டி சாவணும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. உடனே கருணா வந்து என்ன சசி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே அப்பதான் அவ சுயநினைவுக்கே வரா. இது எல்லாமே கனவு போல. தூரத்துலேருந்து சீமா இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டு வாங்க இங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கா. சே, எல்லாம் கனவா, இது நிச்சயமா வந்து ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கும் போறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து சாரிலாம் இவ காட்டிட்டு இருக்கா. அப்பதான் வந்து சீமா இவங்க எல்லாருக்கும் ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிச்சன்ல போயிட்டு ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. அப்ப சசியும் வந்து நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்க வந்து நின்றுட்டு இருக்கா. இங்க சீமா வந்து ஜூஸை கலந்துட்டு இருக்கும் போது அவ வந்து அசர்ற நேரமா பார்த்து ஒரு கிளாஸ்ல தூக்க மாத்திரையை வந்து இந்த மாதிரி சசி கலந்துருவா. இது தெரியாத சீமா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துருவா. கரெக்டா அந்த தூக்க மாத்திரை கலந்துருப்பால அந்த ட்ரிங்க் வந்து சசி கையில தான் வருது. சசியும் வேணுனே அதை குடிக்கிற மாதிரி ஆக்டிங் போட்டு அடைக்கடவுளை என்னது இது அப்படிங்கிற மாதிரி பதறா. எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது வந்து இதுல உள்ளாக்க வந்து மாத்திரை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா. உடனே கருணா வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. என்ன சீமா இது, என்னோட மருமகளை வந்து நீ பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றியா, உனக்கு எதுக்கு இவ்வளவு கேடு கிட்ட எண்ணம் அப்படின்னு சொல்லிட்டு சீமாவை வந்து வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி உங்க மருமகள்லாம் எவ்வளவு மோசமான வேலையை பார்த்திருக்கான்னு, இந்த விஷயத்த நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு அவங்க கோவமா போயிடுறாங்க. ரூம்ல போயிட்டு ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்காங்க. அப்பதான் சசி வந்து பரவாயில்லத்த விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தைக்கு சொல்றான். ஆனா மனசுல வந்து சீமாவை திட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த பாரு சசி, நீ வந்து இந்த சீமாவையும் சரி இந்த ரோஹிணியும் சரி ரெண்டு பேரையும் நீ நம்பவே கூடாது. அவங்க கிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க ஏதாவது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாத, அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவ பேசிட்டு இருக்கா. அந்த சீனை கட் பண்ணா இங்கே வந்து ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. சந்தீப்பை வந்து இந்த மாதிரி வந்து ஆஃபீஸில் வந்து உட்கார வச்சுட்டு, இனிமே வந்து உனக்கு பொறுப்பு வந்துருச்சு, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால நீ தான் இந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவனும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே வந்து பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து எல்லாத்துட்டையுமே கல்யாண விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா ஒருத்தவன் வந்து வீட்டு உள்ளாக்க வரா. யார் நீங்க, உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பாட்டி கேட்டா, நான் வந்து வேற யாரும் இல்லை, சசி இருக்காங்கல்ல, சசியோட மாமா தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் வேற யாரும் இல்லை, சசியை கைப்பிடிச்சு இழுத்திருப்பான். அப்புறம் வந்து சீமா வந்து கண்ணத்திலேயே அரைஞ்சிருப்பால, ஸோ அந்த ஆளு தான். இவன் வந்து இப்படி ஒரு பொய் சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறான். உடனே வந்து பாட்டி வந்து யோசிக்கிறாங்க, ஆனா சசி வந்து அனாத அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தா, ஆசிரமத்துல தானே வந்தா, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து உறவாவீங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு, அது வந்து நான் வந்து ஒரு தூரத்து சொன்னோம், அந்த பொண்ணை வந்து
வந்து எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்ச பொண்ணு தான் எனக்கு. அந்த பொண்ணு என்ன மாமான்னு தான் கூப்பிடுவா. நானும் அவள அந்த மாரி தான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியா? சரி, சரி வாங்க வந்து உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு இருக்கும்போது, அங்க எதார்த்தமா காஃபி குடுக்கறதுக்காக சீமா வரா. சீமா வந்து அந்த ஆள பார்த்தோனே பயங்கரமா ஷாக் ஆவுறா. "என்னடா இது? இந்த ஆளு எப்படி இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து பாட்டி சொன்னாங்க, "இவரு வேற யாரும் இல்ல. நம்ம சசியோட மாமாவா?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே இவளுக்கு இன்னும் கொஞ்சம் தான் ஷாக்கிங்கா இருக்கு. "என்னடா இது மாமாவா? அப்படி இருக்கும்போது அந்த ஆளு ஏன் வந்து அன்னைக்கு வந்து கைய பிடிச்சு இழுத்தான்? என்னது இது சரியில்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சிட்டே இருக்கா. அதோட வந்து பாட்டி சொல்றாங்க, "இந்த மாரி நீ கருணாவையும், சசியையும் கூட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவளும் ஒரு குழப்பத்தோடயே வந்து சசி ரூமுக்கு போறா. இங்க அப்படியே சசிய காட்டுறாங்க. அவ வந்து சந்தீப்ட்ட இந்த மாரி நேத்து நாங்க ஷாப்பிங்க்கு போனோமா, அப்ப வந்து அத்தை வந்து நெறைய சாரி எடுத்து குடுத்தாங்க. இதெல்லாம் பாருங்க எவ்ளோ அழகா இருக்குல்ல. இதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்கு சொல்லுங்க. அதையே நான் கட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவ சொல்ல, உடனே இவ சொல்றா, "இதுல ரெட் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த சாரிய நீ கட்னா மகாலட்சுமி மாரியே இருப்ப. ஆனா இந்த சாரிய விட நீ தான் அழகா இருக்க" அப்படிங்கிற மாரி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். இவளும் வந்து வெட்கப்பட்டுட்டு இருக்கா. அப்பதான் சீமா வந்து டோர வந்து நாக் பண்ணிட்டு உள்ளாக்க போறா. சசி இந்த மாரி வந்து கீழ வந்து உன்னோட மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோனே, "என்ன மாமாவா?" அப்படிங்கிற மாரி அவ கேட்கிறா. "ஆமா. அன்னைக்கு வந்து பஜார்ல வந்து உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரே, அவரு கூட நான் கழுத்திலேயே அரைஞ்சனே, அந்த ஆளு தான் வந்து இங்க வந்திருக்காரு. அவரு வந்து உன்னோட மாமான்னு ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல?" அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அந்த ஆளு வந்து இவளுக்கு கால் பண்ணிட்டே இருந்திருப்பா. ஆனா இவ அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டா. அதனால தான் இப்ப வீட்டுக்கே வந்துட்டானோ, நம்மள பத்தின விஷயத்த சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளும் போய் சொல்றா, "ஆமா அவர் வந்து என்னோட மாமா தான். நான் வந்து சொல்லலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ள நீங்க அவர அடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்னால என்னக்கா பண்ண முடியும்?" அப்படிங்கிற மாரி ஒரு டிராமா போடுறா. அதோட சீமாவும், "ஓ! அப்படியா? சரி, சரி வாங்க கீழ போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறா. இங்க சசி வந்து கீழ போனதும் அந்த அயோக்கிய கால்ல விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறா. அதோட வந்து சந்தீப்பும் வந்து அவன்கிட்ட நல்ல விதமா பேசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து, "சரி நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் வந்து வாசலுக்கு போறான். அப்போ வந்து சசியும் பின்தொடர்ந்து வரா. இந்த மாதிரி கேட்கிறா, "உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா என்னோட வீட்டுக்கே நீ வந்திருப்ப. ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கா. ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து ஓடி போயிடு. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வரவே கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. "ஹலோ மேடம், நான் தான் உன்ன மிரட்டணும். ஏன்னா உன்னோட ரகசியம் எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஆளு நான் தான். நீ ஒரு பார் டான்சர் அப்படிங்கிற விஷயத்த சொன்னா, இந்த வீட்ல வந்து நீ மருமகளாவே இருக்க முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி மிரட்டுறான். "ரொம்ப மிரட்டாத. இங்கேருந்து போ. நீ சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. "ஓ! அப்படியா? நான் ஆதாரத்தோட நிரூபிப்பேன். நீ ஆடின டான்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே இவளுக்கு வந்து ரொம்பவே பயமாவுது. "இந்த பாரு உனக்கு என்னதான் வேணும்?" அப்படிங்கிற மாரி அவ கேட்டா. "எனக்கு 10,00,000 வேணும்." அப்படின்னு கேட்டா. "10,00,000க்கு நான் எங்கடா போவேன்?" அப்படின்னு கேட்டா. "இவ்ளோ பெரிய குடும்பத்துல நீ மருமகளாக போற. ஒரு 10,00,000 கூட உன் கையில இருக்காதா என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி, சரி ஃபர்ஸ்ட்டு நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆயிக்கிறேன். அதுக்கப்புறமா என் கையில காசு வந்ததும் நான் உனக்கிட்ட குடுக்குறேன்." அப்படிங்கிற மாரிலாம் அவ வந்து சொல்லி சமாளிக்கிறா. அப்ப வந்து இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து சீமா கேட்டுட்டு சசி அப்படிங்கிற மாரி கத்துறா. உடனே சசி பயந்துட்டு, "ஐயய்யோ! இவ எல்லாத்தையும் கேட்டாளோ?" அப்படிங்கிற மாரி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அவ சொல்லிட்டு இருக்கா, "இந்த பாருங்க அங்கிள் என்ன மன்னிச்சிடுங்க. நான் வந்து தெரியாம உங்கள கை நீட்டி அறைஞ்சிட்டேன். அதுக்கு சாரி." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "இல்லம்மா, இல்லம்மா பரவாயில்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதோட நைட் ஆயிடுது. இங்க சீமா வந்து பிரேம்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. பிரேமும் வந்த உடனே அவளுக்காக வந்து ஒரு ரிங்க வந்து கிஃப்ட் பண்றா. அவளும் பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்குங்கிறா. இந்த மாரி, "ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம 2 பேரும் இவ்ளோ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் அழகா டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அந்த நைட்டை ரொம்ப ஸ்பெஷலா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து அப்படியே சசியை தான் காட்டுறாங்க. அவ வந்து கிச்சன்ல வேண்டா வெறுப்பா டீ போட்டுட்டு இருப்பாள. அப்ப வந்து கருணா வந்துட்டு இந்த மாதிரி பாராட்டிட்டு இருப்பா. "பாத்தீங்களா, என்னோட மருமக வந்ததும் அவ தான் பொறுப்பா எல்லாத்தையும் பண்றா" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது சீமாவோட மாமியாருக்குமே ஒரு மாதிரியா தான் இருக்கும். எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சசி ரூமுக்கு போயிட்டு, "ச்சே என்னடா அது, இவ்வளோ பெரிய தொல்லையா இருக்கு. இவ்வளோ பெரிய குடும்பத்துல ஒரு வேலைக்காரங்க கூட இல்ல. எல்லாத்தையும் நம்மளே பார்க்க வேண்டியதா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு பாட்டில எடுத்து நல்லா சரக்கு ஊத்தி குடிச்சிட்டு இருக்கா. சிகரெட்டையும் அடிச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து இங்க நல்லா புகையா வருதா ரூமுக்கு வெளியில. இத பார்த்துட்டு உமா பார்த்துட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுவா. எல்லாரும் பதறி அடிச்சுட்டு, "சசி ரூம்ல நெருப்பு பத்திக்கிடுச்சு போல" அப்படின்னு சொல்லிட்டு, "கதவ தர, கதவ தர" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த பாட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, சசி வந்து மாட்டிக்கிட்டாளா என்னங்கிறதுலாம் நெக்ஸ்ட் பாட்டு பார்த்தா தான் தெரியும். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.